அப்ப வியாபாரம் செய்றீங்க, சந்தோஷம் உங்களுக்கு. எவ்வளவு வருது ஒரு நாளைக்கு? 20 ரூபாய்க்கு. நேற்று வந்து 5000. நேற்று வந்து ஒரு எவ்வளவு லாபம் இருக்கு மேல? லாபம் முந்த நாளையில வந்து ஒரு லாபமா பார்த்து கணக்கு பார்த்துனீங்களா? நேற்று எது பார்க்கல. நான் நேற்று பார்க்கல. பார்க்கல. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிமன்னனை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் என்னதுக்காக இதை கதைக்க வரேன்றது உங்களுக்கு முன்னுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். உண்மையாகவே சொல்ல போனால் ஜெர்மனி தேசத்தில் இருக்கிற எங்களுடைய ரத்தினகுமார் அண்ணாக்கு தான் இந்த இருக்கிற பொன்மொழி வந்து பொருந்தும். என்ன காரணம்னா, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிமன்னன்டா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மண் வந்து ஒரு நாள் வந்து ரோட்டால வந்து தேரில் வந்து போய் கொண்டிருந்தவர். அப்போ அவர் ரதம், அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கத்தால் ஆனது, விலை மதிப்பற்ற அந்த ரதம். அப்போ போய் கொண்டிருக்கக்குள்ள ரோட்டில் வந்து ஒரு செடி ஒன்று பரண்டு கிடக்கு, சரிடா, படர்ந்து கிடக்கு. அப்போ இவர் வந்து அதை பார்த்து போட்டு அந்த செடி வந்து இன்னும் படர்ந்து இன்னும் மேலதிகமாக படர்ந்து இருக்கணும் என்று போட்டு அவர் அந்த தங்க ரதத்தையே வந்து இறங்கி கலட்டி கொண்டு போயிட்டு அந்த இது செடிக்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த ரதத்தில் வந்து அது வந்து படர்ந்து போகுது. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக ரத்தினகுமாரோட மனசு இப்படிப்பட்ட ஒரு பொன்னான மனசு. லைஃப்பில் நிறைய பேருக்கு அவர் வந்து மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கார். இருந்தாலும் எந்த மனசில் வந்து நிறைய டச் ஆகிட்டு அந்த மனுஷன். உண்மையாகவே நான் வந்து இப்போ இந்த படங்கள் எல்லாம் ஹீரோஸ் இருக்குது தானே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு விஜய், அஜித் என்ற மாதிரி இவர் எந்த லைஃப்பில் ஒரு ஹீரோ மாதிரியே எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ரோல் மாடல் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. நான் சும்மா இந்த யூடியூப்பை தாண்டி நிறைய டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுவேன், வீட்டாக்களோட கதைப்பேன், நிறைய இடங்களுக்கு பர்சனலாக போவேன். அப்போ அந்த டைம் எல்லாம் வந்து என் வாயிலிருந்து வார்த்தை வந்து ரத்தினகுமார் அண்ணா மட்டும்தான். என்ன காரணம்னா, அந்த மனுஷன் நிறைய பேருக்கு உதவி செஞ்சதை மட்டும் தாண்டி ஒரு அப்பாவாக இருந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி தருவேன். தம்பி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி. இப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணா வந்து கிட்டத்தட்ட 5,08,000 ரூபா பணத்தை வந்து போட்டு நிறைய பேர் வீடியோ வந்து தம்பி உண்ட வீடியோ வந்து நிறைய பார்த்துருந்து நான் முழு பேருக்கு நான் வந்து உதவி செய்ய விரும்புகிறேன். அந்த வகையில் வந்து ரத்தினகுமார் அண்ணா வந்து முதலாவது செய்த உதவி, சரியா, 50 ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, சரியா, கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்த மாதிரி 50 ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் மட்டும் 61,250 ரூபாய்க்கும், அதோட ஷூ மட்டும் 1,10,000 ரூபாய்க்கும், டோட்டலாக 1,71,250 ரூபாய்க்கு ரத்தினகுமார் அண்ணா வந்து டோட்டலாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஷூவும் ஸ்கூல் பேக்கும் வந்து கொடுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து பணம் போட்டிருந்தவர். உண்மையாகவே தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த எடுத்த வீடியோ வந்து என் ஃபோனில் வந்து டிலீட் ஆகிட்டு, உண்மையாகவே டிலீட் ஆகிட்டு, ரைட். அப்போ டிலீட் ஆனோடனே நான் அண்ணாக்கு சொல்லியிருந்தேன். நம்ம அண்ணா சொல்லியிருந்தேன், சரி தம்பி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த வகையில் அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அண்ணா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்காக வந்து சொல்லியிருந்தேன், தம்பி கொலசிப்பு எடுக்கிற பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லு என்று சொல்லியிருந்தேன். அப்போ கொலசிப்பு எடுக்கிற பிள்ளைகள்கிட்ட நான் ஸ்பீச் பண்ணக்குள்ள 3 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் பாஸ் பண்ணால் ஜெர்மனி தேசத்தில் இருக்கிற ரத்தினகுமார் அண்ணா 10,000 ரூபா பெருமதியான பரிசை வந்து தருவீர்னு சொல்லி, அதே மாதிரி ஓயல் எடுக்கிற பிள்ளைகள்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அப்போ ஓயல் எடுக்கிற பிள்ளைகள் ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இந்த வருஷம் ஓயல் வந்து பாஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 50,000 பெருமதியான லுமானா சைக்கிள் வந்து ரத்தினகுமார் நான் வாங்கி தருவீர்னு சொல்லி அவங்களை மோட்டிவேஷன் செஞ்சுட்டு தான் அந்த வீடியோவில் வந்தாங்க. அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு இருந்தாலும் ரத்தினகுமார் அண்ணா அனுப்பின அந்த ஷூட வீடியோவை முன்னுக்கு வந்து இணைச்சி விட்றேன். நீங்கள் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரத்தினகுமார் அண்ணா தனு என்று சொல்லி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, சரியா, அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட வீடியோ வந்து போட்டதுன்னா, அப்போ அவங்களோட வீட்டை வந்து மலசல கூடம் இல்லை, கட்டில் இல்லை, பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் இல்லை, பிலோ இல்லை, இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து அவங்களோட வீட்டில் வந்து அந்த தனு என்ற அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட வீட்டை வந்து இருந்தது. அப்போ அந்த வகையில் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட டோட்டலாக 2,30,000 ரூபா காசு வந்து ரத்தினகுமார் அண்ணா அந்த தனுக்கு வந்து போட்டிருந்தவர். அந்த இதில் 1,80,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து டொய்லெட் கட்டி கொடுக்குறதுக்குரிய வேலைகளை வந்து செஞ்சு டொய்லெட்டில் மடுவில் அங்கண்டி இப்போ அந்த தனுன்றது புள்ள அவங்களோட மாமா மச்சான் சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து மடு கண்டி இப்போ அது வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, பெட் உண்டு, 2 பிலோ கவர், பெட்ஷீட் என்று சொல்லி ஸ்டாண்ட் ஃபேனும் வந்து வாங்கி, மெட்ரஸும் வாங்கி,
மிச்சம் இருக்கிற காசுல அவட பொக்கெட் மணியாகவும் கொடுக்க போறோம். 1,80,000 இந்த டொய்லெட்டுக்கு போயிட்டு மிச்சம் 50,000 ரூபாய்க்குள்ள இந்த வேலையை செய்யணும். செஞ்சு போட்டு அதில் வார மிச்ச காசை நாங்கள் தனுவோட கையில் கொடுத்து போட்டு இந்த வீடியோ செய்ய போகிறோம். யாராவது வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே கையில் வந்து வேறு எவ்வளோ பெரிய ஒரு பொல்லு மாதிரி இருக்கு. பொல்லு மாதிரி அடிக்க போறீங்களோ? அதாவது நான் வந்து இந்த மேஜிக் கேள்விப்பட்டிருக்கேன். மேஜிக் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க செய்ய போறீங்க. ஓகே, அத பார்க்க போறோம். எப்படின்னு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாத இருந்த ஒரு குடும்பத்துக்கு எப்படி ஒரு மேஜிக்கை செஞ்சு அவங்களுக்கு ஒரு கடையை போட்டு கொடுக்க போறோம். அப்ப நீங்க வந்து இது மேஜிக் ஸ்டிக்னு சொல்றீங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு இந்த பெட்டி பாய்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் ஒன்று செய்ய போறாங்க. நாங்க அதை பார்க்க போறோம். மக்களே, நீங்க யூடியூப்ல அதாவது ஆன்லைன்ல தான் பார்க்கலாம், நாங்க நேர்லயே பார்க்க போறோம். அதாவது மேஜிக் செய்தவர் இவ்வளவு சிரிக்கிறது நாங்க இன்னைக்கு தான் பாக்குறோம். நல்லா பார்த்துட்டு அடே இவ்வளவு பைத்தியம் வரல அடிக்கான யோசிப்பேன். அதோட பாஸ்டரை கொண்டு வச்சு இப்படி செய்யறாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இருந்தாலும் ஓகே, உண்மையிலே நாங்க நன்றி சொல்லணும். இல்லாத அதாவது வேதம் கூட எங்களுக்கு சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ரெட்டிப்பாக கொடுக்கப்படும். அதாவது ஏழைகளை விசாரிக்கிற இடத்துல ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வசனம் சொல்லுது. நாங்க நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இந்த ரத்னகுமார் ஐயா ஏழைகளை விசாரிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு அதாவது ஆர்வம் உள்ளவர். ஏழைகளை விசாரிக்கிறது மட்டும் இல்ல, அவர்களுக்கு உதவி செய்யறது. அதாவது அவங்களுக்கு முக்கியமா என்ன தேவை, என்னத்தை கொடுத்தா கூட வாழ்க்கையை மாத்தலாம் என்று சொல்லி அந்த ஒரு அப்பா தன்னோட பிள்ளைக்கு பார்த்து செய்யுமில்ல, அப்படித்தான் அவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து பார்த்து இது கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா, இது செஞ்சா ஓகேவா இருக்குமா என்று சொல்லி அந்த ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, சில நேரம் சில வீடியோஸ்ல சில பேர் பேசுவாங்க, தேவைகளை மட்டும் பேசுவாங்க. ஆனா ரத்னகுமார் ஐயா உண்மையில அவங்களோட இருதயத்துல இருக்கிறத உணர்ந்து அவங்க கேட்கறதுக்கு மேல இன்னும் ஒரு படி அவங்களோட வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கான ஒரு காரியத்தை செய்வாங்க. அதை நாங்க நிச்சயமா பார்த்துருக்கிறோம். கூடுதலா அந்த பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு வண்டி கொடுக்காம அந்த ஒரு கிழமைக்குரிய அந்த வாழ்வாதாரத்தையே ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது நீங்களே உழைச்சி நீங்க முன்னுக்கு வரலாம், முன்னுக்கு வாங்க, அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கி கொடுப்பார். அப்படி ஒரு இருதயம் உள்ள மனுஷர்களை நம்ம பாக்குறது அரிது. வேதத்துல நாங்க பாக்குறோம், வேலைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும். அதாவது கர்த்தர் வந்து அந்த கடன் வந்து வாங்குற ஒரு மனுஷனோ ஆனோ இல்ல. அதாவது வாங்கினாலும் அதை திரும்பி ட்ரிபிள் இல்ல. அதாவது கடவுளுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொன்னா கடவுள் கடனோட இருக்க மாட்டாரு, அதை அவருக்கு ரெட்டிப்பா கொடுப்பார். அதுதான் அதோட அர்த்தம். உண்மையிலே ரத்னகுமார் ஐயா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் தான் நாங்க அவரோட பயணிச்சு வாரோம். ஆனா அவரோட பயணிக்கிறதுல அவருடைய இருதயத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒரு தகப்பனுடைய இவங்க கேட்டுட்டாங்க இதை செஞ்சு முடிச்சிருவோம் என்று சொல்லாம இவங்களை சிறப்பா வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம். அதாவது இப்ப காசு தானே, சரி ஓகே, நாங்க வந்து காசை வந்து போட்டுட்டு இந்த எனக்கு பஸ்டருக்கும் போட்டுட்டு இந்த வேலையை செய்யன்னு சொல்லி இருந்துடாம அதோட அது நடந்துச்சா பாத்தீங்களா, சரியான விஷயம் வாங்குனீங்களா, அந்த சரியான விலைக்குள்ள வாங்குறீங்களா, விலையை குறைச்சி எடுத்தீங்களா, தரமான சாமானா, இது பிரயோசனமா. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஏண்டளவு குறைச்சி எல்லாம் செய்துட்டு ஐயா ஓகே நாங்க இந்த விலைக்கு இதை வாங்குறதுக்கு பேசிட்டேன், கொஞ்சம் கோலை போடுங்க அவரோட பேசுவோம், அவர் நம்மளோட இருந்த பேசுற மாதிரி குறைஞ்சிட்டுறாரு. அவரோட கதையில அவன் எப்படித்தான் அதை குறைக்கிறான்னே தெரியாது. அதாவது அந்த மனுஷன் கதைக்குள்ள கோபமே வராது, யாருக்கும் கோபம் வராது. கதைக்கிற கதையில கேட்கிற கேள்வியில அவங்களே ஓகேயா நான் குறைஞ்சிருவேன், 2000 தார நீங்க கொண்டு போங்கன்னு சொல்ற மாதிரி தான் அவங்க வர்ற கதை. அப்படி ஒரு நல்ல ஒரு இருதயம் உள்ளவரோட பயணிக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். உண்மையிலே இப்ப போக போற இவங்க கூட பவானி அம்மா ஜெகநாதன் பவானி பவானி. அப்ப அவங்களோட வாழ்க்கையை குறிச்சு அவங்க கடந்த சில நாட்களுக்கு முதல் ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னு சொன்னா பாஸ்டர் தான் எனக்கு இவங்களை வந்து இனங்கண்டு தந்தது. அப்ப பாஸ்டர் வந்து சொல்லக்குள்ளேயே சொல்லியிருந்து தம்பி இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று நம்ம வந்து செய்யணும்னு சொல்ல, அப்ப நாங்க போயிட்டு வீடியோ எடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இவர் வந்து ரத்னகுமார் அண்ணா வந்து இந்த உதவிக்கு வந்து முன் வந்தது. உண்மையாவே இந்த நேரத்துல வந்து
ரத்தினகுமார் அண்ணாட குடும்பம் மற்றும் மணியம் வெள்ளையம்மா ஊரலு என்ற இந்த அமைப்பின் ஊடாக வந்து இவர் வந்து இந்த நிறைய மக்களுக்கு வந்து இந்த உதவி வந்து செஞ்சு கொண்டிருக்கார். உண்மையாவே ரத்தினகுமார் குடும்பமும் நிறைய உதவி செய்யறது மாத்திரமல்ல, இவர் முழு நோக்கம் என்னன்னு சொன்னா படிக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது. ஒரு பகிரங்கமான ஒரு சலேஞ்சான ஒரு வாக்குறுதி என்ன கொடுத்திருந்தாரு. ஓ லெவல் பாஸ் பண்ற பிள்ளைகளுக்கு சைக்கிள் எடுத்து 50,000 பெறுமதி என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னவர். அதாவது அந்த வாக்கு என்கிட்ட சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அங்க 2,000 ரூபா 3,000 அவருக்கு தெரியாது. ஆனா அவர் என்கிட்ட சொல்லிட்டு சொன்னார், 100 பிள்ளை இருந்தாலும் சரி தம்பி நீ பயமெல்லாம் அவருக்கு சொல்லு, பயம் இல்லாம இந்த அலௌன்ஸ் பண்ண கூட எனக்கு சொன்னாரு. ஃபாதர் நீங்க பயம் இல்லாம நீங்க அதை கொடுங்க, 100 புள்ள எலிமினாலும் நீ சொல்லு 50,000 பெருமை சைக்கிள் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு சரியா கேட்கவே இதாக பெரிய ஒரு ஷாக். ஏன்னா உண்மையிலே படிக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுன்றது அதுலதான் அவங்க அந்த ஒரு டார்கெட்டோட இல்ல. உண்மையிலே சிலருக்கு அது ஒரு சின்ன ஒரு பெருமதியா இருக்கலாம். ஆனா இங்க அதாவது இந்த கிராமங்களை பொறுத்த வகையில அதாவது இந்த கிராமங்கள்லயும் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குற நேரம், இவங்களோட ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் செய்யற நேரம் தான் இவங்களோட சூழ்நிலை, இவங்களோட வாழ்வாதாரம், இவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க, அதை எவ்வளவு காலத்துல ஒரு பெருமதியை பெற்றுக்கொள்றாங்கன்னு பாக்குற நேரம் இவங்களுக்கு அந்த சைக்கிள்ன்றது பெரிய விஷயம். அப்படியான குடும்பங்களை அவர் இனங்கண்டு அந்த பிள்ளைகளையும் படிப்புல ஊக்குவிச்சு, அதாவது ஒரு மனிதனாக இருந்து இவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கேன். சரி நாங்க போவோம். அதாவது நாங்க ரத்தினகுமார் அண்ணா கிட்டத்தட்ட 1,07,500 ரூபா பணம், நான் சரியா தான் சொல்றேன். முதல் 1,06,000 பிறகு வந்து 1,500 ஷூக்கு கொடுத்தது. அதுக்குனால 1,07,500 டோட்டல். சரியா அவரு பாஸ்ட் யோசிக்க என்ன கணக்கிடாது. எனக்கு தந்தது 1,06,000 1,06,000. அப்பதான் பார்த்தேன் என்ன 1,500 எங்க இருந்தது அந்த பொடியன் ஸ்கூல் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ 6,000 தந்த ஃபுட்பால் ஷூ. அப்ப 1,07,500 அந்த பணத்தை வந்து போட்டுட்டு, தம்பி எனக்கு பில்லெல்லாம் வந்து எடுத்து அனுப்பிவிடுங்க, அடுத்தது இவங்களுக்குரிய மரக்கறி எல்லாம் போடுங்க, அடுத்தது இவங்களையே வந்து கடையை கட்ட சொல்லியிருந்தேன். இப்ப நாங்க போவோம். எங்களுக்கு முன்னைக்கு வந்து அந்த கடை வந்து இருக்கு. அந்த அருமையான காட்சியை வந்து பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, இப்ப எவ்வளவு ஒரு நாளைக்கு உழைக்கிறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கு என்றதுதான் இந்த வீடியோட பார்க்க போறீங்க. மீண்டும் ஒரு முறை ரத்தினகுமார் குடும்பம், மணியம் வெள்ளையம்மா ஆகியோரின் நல்லாசியுடன் ஊரலு என்ற இந்த அமைப்பின் ஊடாக இந்த அண்ணா செய்யற இந்த பெரிய உதவிக்கு பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக பெரிய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போமா. ஓகே, சும்மா செமையா இருக்கு கடை. அதாவது இயற்கையோட இயற்கையா வாழைக்குலையில பாதி தான் இருக்கு. என்னது வாழைக்குலையில பாதி தான் கீழே இருந்த கம்புங்க வெட்டி போட்டீங்களா? நீட்ட இருந்ததா வெட்டிட்டீங்களா இல்ல வியாபாரம் போயிட்டா? இந்த வாழைக்குள்ள எவ்வளவுக்கு எடுத்தீங்க? போன மாடத்தை வித்துட்டீங்களா? இது செகண்ட் 2,000 கொடுத்தோம். அப்ப இதுல இருக்கிற சாமான்லாம் 2,000 போட்டிருக்கீங்க. அப்ப வியாபாரம் செய்றீங்க, சந்தோஷம் உங்களுக்கு. எவ்வளவு வருது ஒரு நாளைக்கு? இது ஒரு கடிங்கம்மா இழுத்து பிடிக்க அடிச்சு. எவ்வளவு அம்மாக்கு வருது ஒரு நாளைக்கு? எவ்வளவு உழைப்பு வரும்? முந்த நாள் வந்து 7,070 ரூபாய்க்கு, நேற்று வந்து 5,000, நேற்று வந்து ஒரு லாபம் இருக்கு. மேல லாபம் முந்த நாளையில வந்து ஒரு 1,330 ரூபா மட்டும் லாபமா பார்த்து கணக்கு பாத்துனீங்களா? நேற்று எதுவும் பார்க்கல. நான் சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஆராதனை எங்களுக்கு நேத்து. ரைட், ஓகே. இனி இப்ப எத்தனை மணி திறக்கிற பிளான் முடியும்? காலையில 5 மணில இருந்து 7 மணில இருந்து 6 மணி மட்டும் வச்சிருப்போம். 6 மணி மட்டும் 7 மணில இருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும். அப்படி திறந்தா இப்ப உங்களோட சாப்பாடு சமைக்கிறது, உங்களோட வாழ்க்கைக்குரிய அன்றாட அதை எப்படி செய்ய போறீங்க? அதுன்னு சொன்னா மாறி மாறி
மரக்கறிக்கு வந்தா என்னைய கூப்பிட்டு விடுவாங்க. இப்ப செஞ்சு கொண்டு வாரீங்கன்னு நீங்க என்ன செய்றீங்கன்றத எங்களுக்கு தெரிய தானே வேணும். சூப்பர் சூப்பர். சரி இப்ப 1/2 கிலோ எவ்வளவு உருளைக்கிழங்கு? 150 ரூபா. 150 ரூபா. எனக்கு ஒரு 1/2 கிலோ தாங்க. பாப்போம் முதலாவது வியாபாரம். இல்ல 2 நாள் வியாபாரம் முடிஞ்சாங்க. இது நான் வாங்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். முறைப்படி பார்த்தா இது எல்லாமே இது எப்படி இல்ல கணக்கு பாக்குறேன். இதை காட்டுவா 150 ரூபா. ஓ 1/2 கிலோ. எப்படி கணக்கு பாக்குறேன்? கிலோ 300 ரூபாயா? ஓகே 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 ஓகே. 166 ரூபாய்க்கு இருக்கு. 166 ரூபா. சரி ஓகே 200 ரூபா ஆக்கி விடுங்க. ஒன்று போட்டா 200 ஆயிரும் நினைக்கிறேன். ரைட்டா? சரி அதை பேக்ல போடும். அப்ப ரைட். அப்ப இனி ஒவ்வொரு நாளும் சாமா முடிய முடிய எடுப்பீங்க. முட்டை உண்டு எவ்வளவு? முட்டை 45 ரூபாய்க்கு எடுத்தேன். 50 இந்த 39 ரூபாய்க்கு எடுத்தேன். 45 ரூபாய்க்கு. இப்படியா கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்து சொல்றேன். அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். வந்து அவங்க கிட்ட 45 ரூபா. 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம் நீங்க. 50 ரூபா போகுதா? 50 ரூபா போகுதுல்ல இல்லையா? அடுத்தவன கூட விலை சின்னமண்டா வியாபாரம் கொஞ்சம் குறைச்சி போக கூட்டி கொடுக்கலாம். இப்ப குறைச்சி கொடுத்துட்டு போக கூட்டி கொடுக்க போறேன். அப்படி செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க. அதாவது கஸ்டமரை புடிச்சு போட்டு தான் விளையாட்டு. அப்படி செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க. உங்களுக்கு எது லாபமோ அந்த லாபத்தை வச்சு நீங்க வியாபாரம் செய்யுங்க. என்ன சொன்ன மாஸ்டர் முட்டை குறைவுதான், குறையத்தான். ஏன்னா முட்டை நீங்க குறை விலைக்கா கொடுக்குறீங்க? இல்ல ரெண்டு சொன்னா இந்த அந்த இருக்கிற கடையில 45 ரூபா தான். அவங்க அந்த அவடத்தை இருக்கிற கடையில 50 ரூபா விற்காங்க. 50 ரூபா தான் போகுது எனக்கு தெரியும். இல்ல சரி நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க குறைச்சு கொடுங்க சரியா? ஆண்டவர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பா. ரைட்டா? அது மட்டும் இல்ல, இதோட அப்படி விடுற இல்ல, இதுல உழைச்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தா இன்னும் 2-3 குடும்பத்துக்கு கூட அரிசி பேக்க வாங்கி கொடுங்க. நாங்க செய்வோம் சரியா? நல்லா இருக்கு வரும். உங்களோட ஷூ எடுத்துட்டு வாங்க தம்பிட. திரும்பி ஷூ வாங்கிட்டீங்களா தம்பி? எங்க உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஷூ, ஃபுட்பால் ஷூ? நீங்க கேப்பீங்க கடையிலேயே வச்சிருக்கோம். கடையில வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவன் கொஞ்சம் அந்த அட்வான்ஸா தான் இருக்கான். எடுத்து காட்டுங்க தம்பி, எடுத்து காட்டுங்க. சூப்பர். என்ன சைஸ்? ஏன்னா நீங்க கொஞ்சம் விலையில் குறைச்சி கேட்கலையா? எவ்வளவு வாங்குனீங்க? விலை குறைச்சி கேட்கலையா? 500 ரூபாயா? நார்மல் குறைக்கலாமா? இது காராவும் முதலாம் இது ஒரு பிராண்ட் ஒன்று. பிராண்ட் இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பியில விலை என்ன மாதிரி இருக்கு? அடுத்து அந்த நார்மல் போய் கடைக்கு தைக்கணும். இதுக்கு இந்தியால கொடுத்துருக்காங்க. இது சூப்பரா இருக்கு. ஓகே, என்னமா ஸ்போர்ட்ஸுக்கு போறீங்களா? ஓகே சூப்பர் தம்பி. நான் அன்றைக்கு சொன்னதுதான், நீங்க நல்லா படிச்சு பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ரத்னகுமார் அண்ணா 50,000 பெறுமதியான லுமாலா சைக்கிள் ஒன்று வாங்கிக்கிறீங்க. சரியா? பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாமலே உங்களுக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்யறாருன்னா உங்களோட படிப்புல நீங்க காட்டுற ஆர்வம் அவருக்கு நீங்க செய்யற ஒரு என்ன சொல்லலாம் நன்றி கடன். அவர் உங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. உங்களை இதுக்கு முதல் முகமுகமா தெரியவும் மாட்டது. ஆனா உங்களுக்கு செய்யறது மட்டுமே இல்லை, உங்களோட அம்மா அப்பாவை ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல உயர்த்தணும்ன்ற ஒரு எண்ணத்துல இப்படிப்பட்ட உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுனால நீங்க அவருக்கு எப்படி நன்றியை காண்பிப்பீங்க? ஸ்போர்ட்ஸ்ல நிறைய கப் எடுக்கணும், அவர் சொல்ற மாதிரி படிப்புல ஓலவெல்ல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டணும். அப்படி காட்டும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார். ஓ நம்ம செய்ததுக்கான பலன் இந்த இந்த தம்பி மூலமா கிடைச்சிருக்கு, இந்த மகன் மூலமா கிடைச்சிருக்குன்னு அவர் சந்தோஷப்படுவார். நிச்சயமா நல்ல ஒரு விளையாட்டு வீரனா வரணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். உண்மையாவே அந்த ரத்னகுமார் சொல்ற சில அட்வைஸ் கேட்டு நடங்க. அவர் நல்லதுதான் சொல்றாரு. அவர் ஒன்றும் புலியான விஷயம் ஒன்றுமே சொல்லல. அவர் சொல்ற எல்லாமே 100% நல்ல. ஏன்னா எங்களுக்கே அட்வைஸ் பண்றது. அப்ப நாங்களே அவரோட அட்வைஸ் கேட்டு தான் நடக்கிறோம். அது மாதிரி நீங்களும் அவரோட அட்வைஸ்களை கேட்டு நடங்க. ஏன்னா எப்படி படிக்கணும், அவர் என்கிட்ட சொன்னவர், இவன் நல்லா படிச்சா இவன் மேல் படிப்பு எல்லாமே அவர் முழுமையா பொறுப்பெடுப்பேன்னு சொல்லி. சரியா? இவன் படிப்புல இந்த தொங்கல்ல போயிட்டு நிக்கிறனாலும் அவர் அதுக்கு உறுதுணை அனுப்பிடுறேன்னு சொன்னவர். அப்ப அந்த பேங்க் அப்பா அம்மாவுக்கு படிப்புல உண்ட ஃபுல்
இதை செலுத்தி படி நல்லா. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஏதோ திறக்க சொன்னாங்க. பேங்க் அக்கௌண்ட் திறந்த நீங்களா? இல்ல பாஸ்டர், என்ன நடந்தது? என் தம்பிக்கு திறக்கல. நான் அன்றைக்கு சொன்னதுதான். இப்ப அன்றைக்கு கோல் எடுத்து என்கிட்ட உங்களுக்கு ஐசி இல்லையா? ஓ லெவலுக்கு கட்டாயம் ஐசி தேவைதானே? இன்னும் வரலையா? நீங்க அப்ப இப்போதைக்கு அதை ரத்னகுமார் ஐயாட்ட சொல்லிட்டேன் பாஸ்டர். எக்ஸாமுக்கு முதல் எப்படியுமே ஐசி வந்திருந்தானே, ஐசி வர அக்கௌண்ட் ஒன்றை ஓபன் பண்ணி இங்க வாகரையிலே பேங்க் இருக்குதானே, எந்த இதுல வந்து பாஸ்டர் காட்டு எடுத்து காட்டை வந்து தம்பிர கையில கொடுக்கட்டான்னு சொல்லியிருக்கேன். இந்த கடையை கொஞ்சம் 2 நாளை பார்த்துட்டு செய்யட்டான். சரி, அவர் எதை சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி செய்யுங்க. நம்ம ஏதோ ஒரு ஓபன் பண்ணுவோம். இது ஒரு தாங்கம்மா. பிரிண்ட் பண்ணதே நீங்க யாரு? ஒன்று பிளான் பண்ணி தான் சொல்லிட்டு செய்யுங்க. ரத்னகுமார் அண்ணா சொன்னார் 6க்கு 4 இருக்கா? ஓ இல்ல 6க்கு 4 சரி, ஆனா இது களவாத்தான் இருக்குண்டார். இது பெருசா இருக்கு. படிக்கிறேன். இவரை தெரியுமா அவளுக்கு? அவரை தெரியும், எங்களுக்கு இவரை மட்டும் தான் தெரியும். படிவா இருக்காங்களா எல்லாரும்? வந்து பாருங்களேன், இங்க பாருங்களேன். உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அதை பாக்குறதுக்கு? நீங்க வரலையா? இதுல யார் இருக்கு? இது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இவர் தெரியுமா? இப்படி கதைங்க. இவர் தெரியுமா? ஆரா தெரியாது. அது தெரியும், அவரு தெரியாதா? இவரோட வந்து ஓகே. அப்ப இவர் அவரை மட்டும் படிவா தெரியுதானே? இப்படி இப்படி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அவரை தெரியா? பாஸ்டரா? எப்படி கட்டுரு? அதானே, நீங்க தான் சொன்ன அளவு கூட சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இதை நீங்க என்ன செய்யலாம், வடிவாரு பேமெண்ட் போட்டு மேலுக்கு கட்டிடலாம். இல்ல இதுக்கு மேல போட் மாதிரி கூரைக்கு மேலயா கட்டினா இது என்ன மழை பெஞ்சி நாசமா போய் பிரேம் போட்டு தான் கட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படி செய்யறது இல்ல செய்யறது. ஒரு எப்படி இந்த பக்கத்தை எடுங்க, ஒரு சைட்டுக்கு இப்படி அடிச்சுடுவோம்ன்றீங்களா? இப்படி அடிச்சுடுவோம், வேற செய்ய வழி இல்லை. இப்படி வைப்போம்னே. அது அந்த மரத்து இதுல வச்சு ஒரு ஆணி அடிச்சாரு. அதுக்கு ஆணி அடிச்சுட்டு இங்க இழுத்து கட்டி விட்டீங்களா? அது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பேனர் அடிச்சு விட்டாரு. ஆனா நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க 4 பேரும் ரகசியமா எடுத்த போட்டோ பப்ளிசிட்டி ஆகிட்டீங்க. இதுக்கு அந்த மனுஷன் பரவும் இல்ல. இப்படி சொல்றது எல்லார்டையும். ஐயோ ஐயோ, உங்களோட கடை நம்பர் கடை நம்பர் சரியா? சரியானே. இது உயர்த்துறவங்களுக்கு ஒழிக்க மறைக்குமா? இல்ல கொஞ்சம் இப்படி இப்படி இருந்தா நல்ல முன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப இதால வாரவங்கட தர்ஷிப் இங்கே வாங்கல. இதை கொஞ்சம் பார்த்து இப்படி வேலை என்ன கட்டும் வேலைடா பாதி கட்டும் வேலை. உடனடியா தங்கச்சி இந்த கடையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஊருக்குள்ள எப்படி ஒரு மரக்கறி கடை இருக்குதா இந்த ஏரியாக்குள்ள? மரக்கறி கடை இருக்கா? இல்ல இல்ல. இது இருக்கிறது சந்தோஷமா உங்களுக்கு? பயத்தங்க வந்திருக்கீங்களா? ஓ சூப்பர். கடை சூறாவளி அடிச்சுன்னா கடை உடைஞ்சாலும் இந்த பேனர் மட்டும் மீய கூடா.
சூறாவளி அடிகள் ஓடி வந்து சுத்தி கொண்டு இருப்பீங்க. பேனரை பிடிச்சி நிக்கணும். சூப்பரா இருக்கு. எனக்கு இது வந்து பார்க்கல வேற லெவல் சர்ப்ரைஸ். வேற லெவல். எந்த போட்டோவை எங்க இருந்து எடுத்தாங்க? அதுதான் போட்டோ இருக்கு தானே. போட்டோ சர்ப்ரைஸா? எப்படி வேடா அந்த மனுஷன் பெட்டி பாய்ஸ் என்றாலே அது தனி. 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. அது ஓயில் படிக்கக்குள்ள எடுத்து என்ன இங்க நின்னுட்டு வாங்க. ஆனா பேனர் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணே, நல்லா இருக்கு. இந்த இதுல தேன் போத்தெல்லாம் இருக்கு. என்ன இந்த தேன் இந்த ஊர்ல தேன் ஸ்பெஷலா? அப்ப தேன் உங்களோட கடையில இருக்கா? தேன் இருக்கா உங்களோட கடையில? அதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணணும். சுத்தமான தேன் எடுக்கணும். இந்த ஊர்ல அது ஸ்பெஷல் தானே. என்னடா அப்ப ஒரு கஸ்டமர் எவ்வளவு நேரம் மிஞ்சிட்டு இருக்கீங்க? தேன் எடுக்க உங்களுக்கு ஓர்டர் தான மட்டலப்ல. இங்க விஷயத்தை மறந்துட்டேன். இங்க வா தம்பி. தம்பிக்கு எவ்வளவு காசு கொடுத்தா? 6000 கொடுத்த ஷூ வாங்குறதுக்கு. எவ்வளவு தம்பி ஷூ? 7500. 1500 ரூபா. அப்ப தம்பி கிரெடிட்டோட இருக்கிறான். அப்ப ஜெரோ தம்பிக்கு தம்பியோட விஷயத்த மறந்துட்டேன். தம்பிக்கு நாங்க வந்து 1500 கொடுக்கணும். 500 ரூபாய் காசும் 1500 ரூபா ரத்னகுமார் காசு சேர்த்து தான் இருந்த வச்சுக்கணும். யோசிக்கிறானே போன முறை இப்படி அத்தன் திரும்பி காசை வாங்கி போது தாரை கேட்டு சரி யோசிக்க போயிட்டு வா. சந்தோஷமா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது இந்த கடைக்கு ரத்னகுமார் 1,06,000 ரூபாய் காசு தந்திருந்தவர். கணக்கு ஒருக்கா பாக்கியா? கணக்கு ஒருக்கா பாத்துருவோம். சரி ஓகே. ஓகே பிரதர் வாங்க. ஒரு 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 கொஞ்சம் இல்லைங்களா? கணக்கு பாக்குற நேரத்துக்கு வந்துட்டோம். கணக்கு பார்க்க வேண்டிய கட்டாய நேரத்துக்கு வந்திருக்கோம். கட்டாய நேரத்துக்கு ரத்னகுமாரையா இந்த கடைக்காக 1,06,000 ரூபாய் தந்திருந்தவர். அந்த 1,06,000 ரூபாயில நீங்க 1500 ரூபா உங்களோட 500 ரூபாயும் சேர்த்து 2000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. 7500 ஷூவுக்கு நான் 6000 ரூபாய் கொடுத்தேன். 6000 சந்தனா மிஸ்டர். ஓகே. அதோட இந்த கடைக்குரிய வேலை ஓகே 10,000 ரூபாய் கொடுத்துருந்தேன். ஓகே. அப்ப எவ்வளவு கொஞ்சம் கால்குலேட் பண்றீங்களா? போனுங்க கால்குலேட்டர் தாங்க புதுசு வாங்கினீங்க. புதுசு வாங்கிருக்கீங்க கால்குலேட்டர். நீங்க என்ன போனை கேக்குறீங்க? சொல்லுங்க. 1,06,000 லெஸ் பண்ணுங்க. 1,06,000 6000 ஷூக்கு போகுது. ஷூக்கு போகுதா? ஓகே. அதுல 10,000 அவங்களோட கடை கட்டுறதுக்கு ஓலை வாங்கி. அப்ப 90,000. அதுல 55,000 அவங்களுக்கு முதல் நாள் மரக்கறிக்கும் கொடுத்துருந்தேன். அந்த மரக்கறி வாங்கின பில் எல்லாம் இருக்கு அஸ்டர். அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளோ இருக்கு பில்லை தாங்க பேலன்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. 23 20 320 ரூபாய்க்கு மரக்கறி வாங்கியிருக்கீங்க எனக்கு. ஓகே ஓகே. 55 அப்ப 30,000. 35,000 ரூபாயில இவங்களுக்கு நாங்க என்ன செய்தோம்டா திராஸ் வாங்கினோம் டிஜிட்டல். அது எவ்வளவு? இது வந்து ஹாதர்டெக்ஸ்ல வாங்கினோம். உங்களுக்கு அவங்க நீங்க காலையிலயா இல்ல இப்ப இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சொன்ன அதே சேம் சிச்சுவேஷன். இவ்வளவுதான் லாஸ்ட் ஆஃபர். இதுக்கு மேல தரவே மாட்டோம்னுட்டான். நாங்களும் விடுவோமா? நாங்க நம்ம ஐயாக்கு ஒரு வீடியோ கால் போட்டோம். ஐயா கதைச்சதோட அவன் 15,000 ரூபாய்க்கு தான் ஆரம்பிட்டான். எவ்வளவு சொன்னோம்? 18,000 17,000 சொல்லி ஒரு 500 ரூபாய் காசுல தரவே இல்லாத. எனக்கு அதுதான் ப்ராஃபிட் நின்றான். ஒரு 500 தான் குறைப்பேன். இல்ல 15,500 ரூபாய் தான் கடைசி. இதுக்கு மேல ஒன்றுமே செய்ய. ஐயா கோல் எடுத்து என்ன அவரோட கோல் வந்தாலே அது ஒரு அப்ப இந்த இருக்கு. அதோட சேர்த்து அவங்களுக்கு கால்குலேட்டரும் வாங்கினோம். 15,750 ரூபா. 15,750. ஓகே. அடுத்தது அவங்களுக்கு இந்த பேக் சாமான் வாங்கி கொடுத்தோம். பேக் சாமான் வாங்கி கொடுத்தோம். அது எவ்வளவு? பேக் சாமான் வாங்கினது 2,270 ரூபா. 2,270 ரூபா. அடுத்தது அவங்களுக்கு இந்த
மரக்கறிக்கு தட்டுகள் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தார் ஐயா. அது வந்து 1700 கொஞ்சம் இருங்க, வெயிட், 1170 ரூபா. 1170 ரூபா. 70 ரூபா. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு பாருங்க. என்ன கால்குலேட் பண்றீங்கல்ல? இல்ல 1700 எடுத்துட்டு. ஐயோ, திரும்பி கால்குலேட் பண்ணுங்க. 1700 கூட்டல் இல்ல 1700 இல்லையே, 1170 தான். ரைட். இப்போ எவ்வளவு கழிக்கணும்? 1170. 170. சரி கணக்கு 16,810 பேலன்ஸ். 16,810 பேலன்ஸ். ஓகே. அடுத்தது அவங்களுக்கு தட்டு சாமான் என்னென்ன கழிச்சிருக்கீங்க இப்ப? தட்டுக்கு போட்டு செக் பண்ணுங்க பாப்போம். அது என்ன அது ஒருக்கா போட்டு திருப்பி கழிச்சிருக்கேன், கூட்டி கழிச்சிருக்கேன்டாப்பா. 1700 ரூபா. சரி அதுல விடுங்க, அது வேற பிரச்சனை. இதை பாரு 2270. 2270. ஓகே. 15,750. 55,000. சரி ஓகே. 10,000. ஓகே. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு 6,000 பேலன்ஸ் கொடுக்கணும்? நம்ம 16,800 ரூபாய். 16,800 ரூபாய். 800 ரூபாய். எனக்கு 1000 ருபீஸ் வந்துதாங்க. ஓகே. 15,750. 15,750 இல்ல கால்குலேட் பண்ணுங்க. சரியா சரியா. எப்படி இப்போ முதந்து வாரு? சரி முதந்து வருவோமே. 1,06,000 உண்டு. இல்ல 16. 1,60,000 அடிக்கிறீங்க. கொஞ்சம் இருக்கு வாரு. 1,60,000 அடிக்கிறீங்க. இப்பதான் சரி. 1,06,000. இது 6,000. 6,000 லெஸ் பண்ணுங்க. ஷூக்கு 6,000. கடைக்கு 10,000. ஓகே. கரெக்ஷன் எங்க இருக்கு? கரெக்ட் ஆகுது இல்ல? கரெக்ட் ஆகுது இல்ல? அப்ப இது லோக்கல். எனக்கு தெரியாது. லோக்கல் சாமான் பாவிக்கல. உங்க பிராண்டா பாப்பீங்களா? உங்களோட போன்ல அடி. போன்ல அடி வீடியோ எடுக்காங்க. அப்புள் 10 கிலோ அப்படி இறக்கி பிராண்டட் சாமான் நம்ம. அப்புள் ஒரஞ்சில் இருக்கு. அப்புள் ஒன்று ரெட்டா தானே இருக்கு. அப்ப எங்க இப்ப சொல்லுங்க உங்களோட கணக்கு. 1,06,000. 6,000. 6,000 ஷூக்கு. கழிக்கியா? கழிங்க. 6,000 ஷூக்கா. 10,000 கடைக்கு. 10,000 கடைக்கியா? ஃபர்ஸ்ட் பிஸ்னஸுக்கு 55,000. அதுல பேலன்ஸ்ல 15,750. இதுக்கு மீட்டருக்கு. திராசுக்கும் மீட்டருக்கு. சரி. அடுத்தது அவங்களோட பேக் எவ்வளவு? 2,270. சரி. வேற பாஸ்கெட்டுக்கு 1,170. 1,170. ஓகே. எவ்வளவு பேலன்ஸ்? 15,810. 15,810. ஓகே. அவங்களுக்கு அப்ப நம்ம 16,000 ரூபாய் காசு கொடுப்போம். சரி ஓகே. பேலன்ஸ் காசு. சரி. எவ்வளவு இருக்கு? 16,000. ஓகே. இப்போ 16,000 ரூபா தான் நம்ம கையில் கொடுக்கோமா? இல்ல இல்ல, அந்த 55ல எவ்வளவு இருக்கு பேலன்ஸ் உங்களுக்கு? அதான் இது வந்து அந்த மரக்கறி வாங்குறது கொடுத்த 55,000 பில்லுல எவ்வளவு இருக்கு பேலன்ஸ்? 18,500. அப்போ 34,500 டோட்டலா கொடுக்குறோம் கையில. 34,500 நம்ம டோட்டலா அவங்க கையில கொடுக்குறோம். இதுக்கு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுங்கன்றது தானே? சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுங்க. இந்த பேலன்ஸை பார்த்துட்டு தானே நம்ம சைக்கிள் வாங்கி கொடுக்கறத டிசைட் பண்ணலாம். இவங்க கையில இவ்வளவு இருக்கிறது நமக்கு இப்பதானே தெரியும். அப்ப நம்ம 2 காசையும் சேர்த்து எவ்வளவு கொடுக்குறோம்? 34,500. எண்ணி பாருங்க. முதலாளி அம்மாவா முதலாளி ஐயாவா? முதலாளி அம்மா. யாருண்டாலும் எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. டக்குண்டு லா 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 லா. ஓகேவா? அவன் அடிக்கல இங்க தாங்க. நான் 34,500 தாங்க சார்.
ஓகே. காசை புட்டிக்கக்குள்ளேயே ஒரு அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் சொல்லுங்க. நல்ல ஸ்மார்ட்னஸ் சொல்றீங்க. அந்த இதெல்லாம் அந்த இந்த என்ன சொல்ற குருவியெல்லாம் அதுல அளவுக்கு வச்சு அப்படிதான் நாடு எடுக்கிறோம். அப்படிதான் நாடு நடம் அப்படிதான் செய்யணும். செஞ்சு போட்டு எண்ணுனாதான் ஒரு பத்தி அது ஒரு திருப்தி இருக்கு. திருப்தி. ஓகே. 5 10 15 20 25 30 31 32 33 34 34,500. 34,500. சரி, ஓகே. 34,500 இவங்களுக்கு ரத்னகுமார் அண்ணா அந்த காசுல பேலன்ஸ் இருக்கு. அதாவது 1,07,500 ரூபாயில உதவி செஞ்சு 500 ரூபாயில 34,500 பேலன்ஸ் இருக்கு. ஆகவே இந்த பேலன்ஸ்ல உங்களுக்கு ரத்னகுமார் அண்ணா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த காசை நீங்க வச்சிருங்க. சைக்கிளை எப்படி அந்த டைம் இல்ல கொஞ்சம் இருங்க. 34,500 தான் டோட்டலா இருக்கா? டோட்டல் பேலன்ஸ். அதுல ஒரு 6,000-7,000 அவங்களோட வியாபாரத்துக்கு இப்ப தேவை. 34க்கும் சைக்கிள் வாங்க போறது இல்ல தானே. 20-22 20 22 ஏதோ சம்திங். சரி. அப்ப அது அவங்களோட பேலன்ஸுக்கு இருக்கு தானே. சரி சரி சரி. ஓகே. நம்மளுக்கு டோட்டல் பேலன்ஸ் இப்ப 34,500. சரி சரி சரி. ஓகே ஓகே. சரி அப்ப ஓகே, சந்தோஷம். தேங்க்யூ. அப்ப நாங்க சென்று வருகிறோம். சந்தோஷம் தானே? எப்படி சந்தோஷமா? சந்தோஷம். ஓகே. சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷம். உண்மையாவே சந்தோஷம். சரி, நன்றி. ஸ்டாப் பண்ணுங்க. ரத்னகுமார் அண்ணாக்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்படி கிடந்து எங்களுக்கு இந்த உதவியை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு உழைப்பு எங்களுக்கு எங்களோட கரத்தில் வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு இந்த உதவியை செய்த அண்ணாக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமேல அண்ணாக்கு அண்ணாட தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னென்னு சொன்னால் நான் மாத்திரமில்லை, என் கணவர், மகன், நான் எங்களுக்கு இந்த உதவி அவர் செய்தது எங்களுக்கு பெரியதான ஒரு உதவியும் சந்தோஷமும் இருக்கு எங்களுக்கு. இந்த உதவி போல் எங்களை போல எவ்வளவோ ஏழைகள் கிடக்குறாங்க. அவர்களுக்கும் அண்ணா இந்த உதவியை செய்யணும், மற்றவர்களுக்கும் இந்த உதவி போய் சேரணும். அதுபோல் ரத்னகுமார் அண்ணாவுக்கும் அண்ணாட தாய் தகப்பன் அவங்க வளர்த்த வளர்ப்பு, அவருக்கு நல்ல வளர்ப்பை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வளர்ப்பை வைத்து அவர் எல்லா ஏழைகளுக்கும் உதவி செய்து வர்றாரு. அதை இப்போ உதவி செய்து வர்றாரு. அவர்களையும் அவரையும் அவர்கிட்ட தாய் தகப்பன் பிள்ளைகளையும் கத்தர் மேலும் கத்தரிடத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அண்ணாவுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நான் நன்றி சொல்கிறேன். எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு அவருக்கு பெரிய நன்றியை நான் இருக்கிறேன். எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இந்த தொழிலை அவர் சந்தித்து கொடுத்ததுக்கு அவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். எங்களோட குடும்பத்தை இந்த நிலைக்கு அவர் வச்சதுக்கு அவருக்கு நன்றி.